ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். அண்ட் இது ஒரு உங்கள் வாய்க்கும் உங்கள் வயிற்றுக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான் இதுன்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து சமைச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து எனக்கு சொல்லணும், ஃபீட்பேக் கொடுக்கணும். ஒரு நார்த் இந்தியன் வெஜ் தாலி தான் வந்து நான் இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நான் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஜீரா ரைஸ், பன்னீர் கிரேவி அண்டு காலிஃப்ளவர் ஆலு உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கிரேவி மாதிரி, சப்பாத்தி, அப்புறம் பூந்தி ரைத்தா அண்டு தால், இதெல்லாமே வந்து நான் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த இது ஃபுல் இதுவுமே வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் எப்படி செய்யணுன்ற ரெசிபி வந்து. அண்ட் சாலட்க்கு வந்துட்டு நான் வெள்ளரிக்காவும் வெங்காயம் தான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான் இந்த டிஷ்ஷு. ஸோ ஸ்வீட்க்கு வந்துட்டு நான் கேசரி வந்து செஞ்சிருந்தேன், அதோ கேசரி வந்து செஞ்சுருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட காமிக்கணுன்றதுக்காக பிளேட்டிங்காக தான் நான் இதை பண்ணுறேன். அதுக்கப்புறமா நாங்கள் எப்போவுமே ஆஸ் யூஷுவல் சாப்பிட்ற மாதிரி தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே பன்னீருக்கு தான் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். நிறையவே வந்து நான் எடுத்திருக்கேன். ஏன்னா 2 டிஷ்ஷுக்கு சேர்த்த மாதிரி அந்த காலிஃப்ளவர் அண்டு உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கிரேவி இது மாதிரி பண்ண போகிறேன், கறி மாதிரி. ஸோ அதுக்கும் அண்ட் பன்னீர் பட்டர் மசாலாக்கும் வந்து சேர்த்து தான் வந்துட்டு வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். நிறைய இருக்குன்றனால கட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்க முன்னாடி நான் சாப்பரில் போட்டு பொடிசாக வந்து சாப் பண்ணிக்கிறேன். அப்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். பொடிசாக வந்துச்சு பாருங்கள். அந்த மாதிரி கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 7 வெங்காயம் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு ஒரு 7 வெங்காயம் கிட்டே எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாமே வந்து சாப் பண்ணிவிட்டு 2 டிஷ்ஷுக்குனால மொத்தமாக நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் தக்காளியுமே அதே மாதிரி நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 6 தக்காளி பக்கம் அப்படி வந்து நான் எடுத்திருக்கேன். ஏன்னா தக்காளி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பாருங்கள். ஆல்ரெடி வந்து சப்பாத்திக்கு மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். அண்ட் தக்காளி வந்து சாப் பண்ணி வச்சாச்சு, வெங்காயமும் சாப் பண்ணி வச்சாச்சு. அண்ட் அந்த சைடு வந்து காலிஃப்ளவர் வந்து உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு சுடு தண்ணியில் வச்சுருக்கேன். அண்ட் இப்போ வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அந்த கிரேவிக்கான இது வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். நார்மலாக வந்து நான் கொஞ்சம் நெய்யும் விட்டுருக்கேன். அண்டு இதுவும் வந்து எண்ணெயும் வந்து சேர்த்துருக்கேன். ஜீரகம் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் பக்கம் போட்டிருக்கேன். அண்ட் கஸ்தூரி மேத்தி வந்து சேர்த்துருக்கேன். கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா ஆப்ஷன் தான் அது, நீங்கள் வேணான்னா நீங்கள் வந்து சேர்த்துக்க தேவையில்ல. என்கிட்ட இருந்தனால நான் அன்றைக்கி வந்து சேர்த்துருக்கேன். நான் வந்து வீட்டில் இருக்கிற டிஷ் வச்சு தான் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து சொல்லியிருக்கேன். புதுசாக நம்ம வந்து எதுவும் வாங்கணும் அப்படின்னு இல்லை. நெய் இருக்கும், இந்த காய்கறி எல்லாமே வந்து வீட்லேயே இருக்கும் மோஸ்ட்லி. நார்த் இந்தியன் தாலினும் போது என்னென்னமோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நான் வீட்டில் இருக்கிற டிஷ் வச்சு தான் உங்களுக்கு வந்து நான் அழகாக வந்து சிம்பிளாக வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இதுக்காக வந்து நம்ம எதுவும் புதுசாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிலாம் கிடையாது. என்கிட்ட எப்போவுமே கஸ்தூரி மெத்தி இருக்கும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்காக நான் அது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அது இல்லைனா வெறும் சீரகம் மட்டுமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அண்ட் இப்போ வந்துட்டு பொடிசனாக இருக்குன்னா அந்த வெங்காயத்தை மொத்தமாக வந்து சேர்த்துக்கிட்டேன். நல்லா வந்து ப்ரௌனாக ஆகட்டும் வெங்காயம். ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போவே. ஸோ கொஞ்சம் சீக்கிரம் வந்து வதங்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வதங்கிட்டதுக்கப்புறமா அது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஸ்பூன் வந்து நான் போட்டுக்கிறேன் இதில். அண்ட் இது நல்லா அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி இது பண்ணி வச்சுருக்கோங்களா, தக்காளியை வந்துட்டு அதில் சேர்த்துக்கலாம். இங்கே வந்து தாலுக்காக நான் வந்து சிறுபருப்பு தான் வந்து எடுத்திருக்கேன். சிறுபருப்பு மட்டும் அப்படியே நீங்கள் போட்டுறாதீங்க, ஏன்னா அதில் ஒரு பச்சை வாசனை வரும். ஸோ அதனால் வதக்கிட்டு தான் வந்து நம்ம நல்லா அதை வந்து லேசாக வந்து ஒரு சூடு அளவுக்கு வறுத்துட்டு தான் வந்து நம்ம வந்து தால் செய்யணும். தாலுக்காக இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் சரி அது வந்து செய்யணும். ஸோ அதனால் நான் வந்து அதை சைடில் சுத்தமாக காலி அன்றைக்கி நான் ரீஃபில் பண்ணணுன்றதுக்காக அதை வந்து வறுத்துட்டு நிறைய போட்டிருக்கேன். அதனால தான் அவ்வளோவும் நான் செய்ய போகிறதில்ல. கொஞ்சமாக வந்து தாலுக்கு எடுத்துகிட்டு மீதி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான். என் பையனுக்கு வந்து அன்றைக்கி செம்ம எக்ஸைட்மெண்ட்டு. நான் அதை வந்து அது வெஜ் தாலி பண்ணுறேன்னோட ரொம்ப அவருக்கு வந்து ஆசையாக என்ன பண்ணுறேன்னு வந்து கேட்டுகிட்டே இருந்தான் என்ன, எப்போ முடியும் நான் இப்போ தாண்டா ஆரம்பிச்சே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பட் ரொம்ப நேரம் ஆகிடுச்சுங்க. எல்லாமே இத்தனையும் நானே தனியாலாம் எல்லாமே பண்ணணுன்னும் போது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ என்றைக்குனா ஒரு நாள் ஏன்னா புரட்டாசி சண்டே ஃபஸ்ட்டு புரட்டாசி ஆரம்பித்து ஃபஸ்ட்டு சண்டே இல்லைங்களா. ஸோ அதனால் என்ன செஞ்சு கொடுக்குறது பசங்களுக்குன்னே எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி எதனா நல்லா வெரைட்டியாக வந்து செஞ்சு கொடுத்தோன்னா பசங்களும் வந்து ஆசையாக சாப்பிடுவாங்க. அந்த நான்வெஜ் கிரேவிங்ஸ் இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணேன், இந்த மாதிரி வந்து ஒரு டிஷ் மாதிரி செய்யலாம். ஏன்னா சண்டே நார்மல் டேவாக இருந்தால் இப்போ வீக் டேஸாக இருந்தால் நம்ம பிரச்சனை கிடையாது, ஏதாவது ஒன்று சமைச்சு கொடுத்துருவோம் வெஜிடேரியனில். பட் சண்டே நம்ம ஸ்பெஷலாக தானே இருக்கும் எப்போவுமே நான்வெஜ்னால். நம்ம வீட்டில் எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், வீடியோ போட்டிருப்பேன். நிறைய நான்வெஜ் வெரைட்டி இது இருக்கும் நம்ம வீட்டில். ஸோ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் சரி நான் வந்து வெட்டிங் டே அன்றைக்கி ஹோட்டல் போய் சாப்பிட்டோன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ வெஜ் தாலி தான் இன்றைக்கி நான் சாப்பிட்ருந்தேன். ஸோ அதை தான் வந்து நான் வீட்டில் நம்ம செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்டைலில் நம்ம செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன்.
அங்கே வந்து தக்காளி வந்து ஸ்மாஷ் ஆகிட்டுருக்கு. அதில் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சைடு வந்து உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் வந்து போட்டுக்கேன். சும்மா ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்காங்க. ரொம்ப ஸ்மாஷ் ஆகிடக்கூடாது, ஏன்னா காலிஃப்ளவரும் வெந்துடும். இந்த சைடில் வந்து உருளைக்கிழங்கும் வேக வச்சு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அந்த கறி செய்யும் போது. இல்லைனா ரெண்டுமே, ஏன்னா காலிஃப்ளவர் மோஸ்ட்லி எப்படியும் சுடு தண்ணியில் போட்டு எடுப்போம் இல்லைங்களா. ஸோ அதனால் நான் வந்து இல்லைனா ரெண்டுமே சேர்த்து பண்ணும்போது நம்ம உருளைக்கிழங்கு தனியாக வேக வைக்கிற மாதிரி இருக்கும், இது தனியாக வேக வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், உருளைக்கிழங்குமே வந்து ஒரு 2 விசில் வந்து வச்சு குக்கரில் வந்து வச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த சைடு காலிஃப்ளவரும் வந்து வெந்துடுச்சு, முடிஞ்சிடுச்சு. இந்த பக்கம் நல்லா வந்து தக்காளி வந்து நல்லா குழைய வந்து ஸ்மாஷ் ஆகிடுச்சு. ஸோ நல்லா ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு தேவையான மசாலாஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதில் சும்மா சொல்லக்கூடாதுங்க, நான் வந்து அசால்ட்டாக ஏதோ நினச்சேன் இதை சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலான்ட்டு. பட் கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் ஆச்சுங்க எனக்கு நான் இதை முடிக்கிறதுக்கு, இந்த டிஷ் முடிக்கிறதுக்காக. அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு எனக்கு. நான்வெஜ் கூட நான் சீக்கிரம் செஞ்சுருவேங்க, பட் இது வந்து அவ்வளோ லேட் ஆகிடுச்சு செஞ்சு முடிக்க. ஸோ தக்காளி ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள், ப்ளெயின் மிளகாத்தூள் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது வந்துட்டு நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். நாங்கள் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி சாப்பிடுவோன்றனால 2.5 ஸ்பூன் பக்கம் போட்டிருக்கேன். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதா உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக சீரகத்தூளும் வந்து நான் சேர்த்துருக்கேன். இதில் சீரகத்தூள் வந்து ஒரு ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து சேர்த்துருக்கேன், ஒரு 3/4 ஸ்பூன் வைங்களேன், அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். அண்ட் லைட்டாக தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் அந்த கிரேவிக்கு அந்த இது வர மாதிரி ஸ்மெல்லு இதுவாகும் இல்லைங்களா. ஸோ அது வந்து வர மாதிரி நம்ம வந்து போட்டுடலாம். அண்ட் பாதி வந்து நான் இதுலேருந்து எடுத்துட்டேன். எதுக்காகனா பன்னீருக்கு இந்த மாதிரி போட்டோன்னா நல்லா இருக்காது, தொக்கு மாதிரி வந்துடும், அது ஒரு மாதிரி டேஸ்ட்டே வந்து நல்லா இருக்காத மாதிரி இருக்கும். ஸோ நான் இதில் வந்துட்டு இது வந்து அந்த காலிஃப்ளவருக்காகவும் அண்ட் அது வந்து தனியாக மிக்சியில் வந்து மிக்சியில் அரைச்சி பன்னீருக்காக வந்து எடுத்துக்கலாம். இதே டிஷ்ஷு தான், அது தனித்தனியாக செய்யலாமேன்னு கேட்பீங்க. தனித்தனியாக வதக்கிட்டு இருக்கணுமேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரே கடாயில் போட்டு வதக்கிட்டு தனியாக வந்து அது பாதியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் இது உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் வந்து இப்போ போட்டாச்சு. உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி காலிஃப்ளவர்லாம் வந்து உப்பு போட்டு தான் நான் வந்து வேக வச்சுருந்தேன். ஸோ அதனால் இப்போ வந்து உப்பு பார்த்து வந்து சேர்த்துக்கலாம் இதை. அண்ட் இப்போ வந்து நல்லா அந்த மசாலா வந்து அதில் கோட் ஆகிற மாதிரி நல்லா வந்து கலரி கொடுங்க. இதை சிம்பிளான டிஷ் தான், பட் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. அன்றைக்கி எல்லாமே வந்து சூப்பராக வந்துருந்ததுங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது, நானே வந்து எதிர்பார்க்கல, அவ்வளோ சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு சாப்பிடும்போது. ஸோ அது வந்து மூடி வச்சு கொஞ்சம் வந்து அப்படியே குக் பண்ணுங்கள். கொஞ்சம் அது பாருங்கள் இந்த மாதிரி வதங்கி வரணும். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு நான் ஒரு ஸ்பூன் கிட்ட பெப்பர் பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன், மிளகுத்தூள் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அப்படி வதக்கிட்டு மேலாப்பில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூக்கி இறக்கிட்டிங்கன்னா இந்த காலிஃப்ளவர் ஆலு கறி அப்படின்னு சொல்லிக்கலாம், அவங்க டிஷ்ஷுன்னு சொல்ல போனால். அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு செமையாக ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். அண்ட் அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து டெசர்ட்டுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லைங்களா, அதனால் நான் வந்து கேசரி வந்து ஸ்வீட் வந்து செய்யலாம், குலோப்ஜாம் கூட வைக்கலாம். அது நம்ம ஆப்ஷனல் தாங்க, கேசரின்னு இல்லை, குலோப்ஜாம் செய்யலாம், எந்த வேணாலும் நம்ம ஸ்வீட் வந்து செஞ்சு வச்சுக்கலாம். நான் வந்து கேசரி வந்து வறுத்துட்டு தான் வந்து செய்கிறேன், அந்த வீடியோலாம் வந்து கட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பன்னீருக்கு வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். பன்னீர் வந்துட்டு நார்மலாக எண்ணெய் ஊற்றி அதில் வந்து ஜீரகம் போட்டுட்டு அண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அந்த அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் அப்படியே நீங்கள் அதில் போட்டுட்டு அது கொஞ்சம் கொதித்து வந்த உடனே பன்னீரை சேர்த்துட்டு முந்திரி பேஸ்ட் வந்து நான் இப்போ லாஸ்ட்டாக ஊற்றுறது வந்து முந்திரி பேஸ்ட்டுங்க. முந்திரி வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour வந்து சோக் பண்ணி வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதை அரைச்சி நீங்கள் பேஸ்ட்டு ஊற்றும் போது அந்த ஃப்ரெஷ் க்ரீம்லாம் சேர்ப்பாங்க பார்த்தீங்களா பன்னீர் கிரேவியில். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இது சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நம்ம வந்து வாங்கி வைக்கலாம் முடியாது, என்கிட்டயும் அதெல்லாம் கிடையாது, நான் இதுக்கும் சேர்த்ததும் கிடையாது. ஸோ அதனால் அது வந்து நான் செஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த பக்கம் கேசரியும் அவ்வளோதான், அது வந்து லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கிட்டிங்கன்னா பட்டர் மசாலா வந்து ரெடி ஆகிடும் பன்னீர். அண்ட் கேசரியும் வந்து சிம்பிள் தான், கேசரி ஒன்றும் சொல்லணும்னு இல்லை. அன்றைக்கி வந்து கிருத்திகை ஆக்சுவலாக, ஸோ அதனால் நான் முருகருக்கு வந்து வைக்கணுன்றதுக்காக ஸ்வீட் வந்து தனியாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இங்கே வந்து தால் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ தாலுக்கு தாளிக்கிறதுக்காக நான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் அண்ட் காஞ்ச மிளகாய் போட்டு அந்த தாலில் வந்துட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து கெட்டியாக தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அண்ட் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் உப்பு சேர்த்துட்டு கலரிட்டு இப்போ வெறும் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்துட்டு மிளகாத்தூள், நம்ம நார்மல் ப்ளெயின் மிளகாத்தூள் இருக்கும் இல்லைங்களா, அதை ஊற்றி அதை போட்டுட்டு ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, சிம்மில் வச்சு கொஞ்சம் பண்ணுங்கள். இல்லைனா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் இதுவானதுக்கப்புறமா அதை பாருங்கள் இந்த மாதிரி அந்த தாலில் ஊற்றிட்டு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து தாலும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இங்கே வந்து ஜீரா ரைஸ்க்கு வந்துட்டு நான் வந்து பாத்திரம் வச்சுருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நெய் தான் வந்துட்டு 2 ஸ்பூன் நெய் நிறைய சேர்த்துக்கிறேன். அண்ட் 2 ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். ஜீரா ரைஸ்னாலே நம்ம ஜீரகம் தான் நிறைய போடணும். ஸோ அதனால் ஜீரகம் வந்து நான் நிறைய சேர்த்துக்கிறேன். அண்டு ஹோல் கரம் மசாலா, பட்டை லவங்கம் கிராம்பு
அதெல்லாம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சோம்பு கொஞ்சம் வந்து சேர்த்துருக்கேன். அது பாருங்கள், பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாம் சின்ன சின்ன பீஸ் வந்து சேர்த்துருக்கேன். அண்டு பிரியாணி இலை ஒன்று சேர்த்துட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு, வெங்காயம்லாம் இதுக்கு தேவையில்லைங்க எதுவுமே போட்டு வதக்கிட்டு, இந்த ஒரு கிளாஸ்க்கு நான் 1.5 கிளாஸ் வந்து அரிசி எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் அதான் 1க்கு 1.5 இல்லையா, குக்கரில் தான் நான் வைக்கிறேன். ஸோ 1க்கு 1.5 வந்து கரெக்டாக இருக்கும். 20 மினிட்ஸ் வந்து நான் ஊற வச்சுருந்தேன். பாஸ்மதி ரைஸில் தான் செய்கிறேன். 20 மினிட்ஸ் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுட்டு இதில் வந்து இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடித்து வந்து வச்சாச்சு. இதில் வந்து அந்த 1க்கு 1.5 கிளாஸு, ஸோ நான் வந்து 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன்றனால நான் 3 கிளாஸ் தண்ணி வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அரிசி வந்து கொதிச்சவொன்னே அரிசியை வந்து போட்டுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி வந்தோடனே அவ்வளோதான், மூடி போட்டு ஒரே விசில் தான் வந்து விட்டு எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா 2 விசிலுக்கு பக்கம் அப்படி வச்சு எடுத்துக்கலாம். நான் 2 விசில் வந்து வச்சேன், கரெக்டாகவே இருந்தது எனக்கு. சம்டைம்ஸ் வந்து ஒரு விசில் விடுவோம் அரிசி பதத்தை ஏற்ற மாதிரி. ஸோ அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து சப்பாத்தி வந்து தேய்ச்சிட்ருக்கேன். ஸோ நார்மலாக சுடாமல் சரி கொஞ்சம் நம்ம வேறு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் வந்து செய்யலாமேன்னு சொல்லி பண்ணால் அது வந்து வரவே இல்லைங்க. எனக்கு அந்த ஷேப்பே வரல. எனக்கு வந்து ஸ்கொயர் வந்து அழகாக வரும். நான் வந்து தேய்க்காமல் அதை மடிக்காமலே வந்து ஸ்கொயர் வந்து அழகாக சுடுவேன். பட் இந்த ஏதோ ஒரு முக்கோண ஷேப்பில் செய்யணும்னு சொல்லிட்டு அது முக்கோண ஷேப்லேயே இல்லை, ஏதோ ஒரு ஷேப்பில் வந்து வந்துடுச்சு சப்பாத்தி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வீடியோக்காக தாங்க இது 2 செஞ்சேன். அதுக்கப்புறமா மீதி எல்லா சப்பாத்தியுமே வந்து நான் ஸ்கொயராக தான் வந்து என் ஸ்டைலில் தான் வந்து நான் செஞ்சுருக்கேன். அவ்வளோதான், சப்பாத்தியும் போட்டு எடுத்துட்டோன்னா வந்து வேலை முடிஞ்சுது. டிஷ்ஷு வந்து எல்லாமே கிட்டத்தட்ட 6 டிஷ்ஷு செஞ்சுருப்பேன்னு நினைக்கிறேன். சப்பாத்தி, ஜீரா ரைஸ் அண்டு பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறமா அந்த காலிஃப்ளவர் கறி வந்து செஞ்சுருந்தேன், கேசரி வந்து செஞ்சுருந்தேன், அண்ட் பூந்தி ரைத்தா வந்து வச்சுருந்தேன், அப்புறம் சாலடு. அவ்வளோதான். அங்கே வந்து 2 விசில் வந்துருச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ சப்பாத்தியும் வந்து தேய்ச்சி வந்து எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி நம்ம வந்து மடித்து செய்யும் போது அந்த உள்ள லேயர் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. உள்ள ஒரு 2-3 லேயர் மாதிரி இருக்கும். அது பிரித்து பார்த்தீங்கன்னாலே நீங்கள் தெரியும் உங்களுக்கு. நான் வந்து இதில் பிரித்து காமிக்கல, உங்களுக்கு பிளேட்டிங்க்கு வைக்கணுன்றதுக்காக சும்மா தற்சமயத்துக்கு நான் 2 சப்பாத்தி மட்டும் நான் சுட்டு எடுத்துகிட்டு மீதி வந்து நான் நைட்டுக்கு தான் வந்து டிஃபனுக்காக அப்படியே வச்சுட்டேன். அந்த சப்பாத்தி மாவு அப்படியே வச்சுட்டு நைட்டுக்கு வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்காக இது சும்மா 2 சப்பாத்தி மட்டும் நான் போட்டு எடுத்தேன். அதுவும் வந்துட்டு சொதப்பிட்டு இந்த மாதிரி ஷேப்லெஸ்ஸாக வந்து வந்துடுச்சு. பட் இட்ஸ் ஓகே இல்லை, இட்ஸ் ஆப்பனில் ஏதாவது ஒன்று சொதப்போம்ல, அந்த மாதிரி இது வந்து சொதப்பிடுச்சு. பட் ஓகே, மற்றபடி டேஸ்ட் எல்லாமே அல்டிமேட்டாக இருந்தது. எல்லாமே வந்து செம்மையாக இருந்தது சாப்பாடு அன்றைக்கி. கேசரி வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் கேசரி ரெசிபி வந்து நான் இதில் போடலை, சும்மா வாயில் வந்து வேணா சொல்கிறேன். நார்மலாக நெய் ஊற்றி வறுத்து எடுத்துகிட்டு கேசரி ரவையை அண்டு 1 கிளாஸ் வந்து கேசரி எடுத்திருந்தேன். வறுத்து எடுத்துகிட்டு அதுலேயே வந்து முந்திரி திராட்சைலாம் வறுத்து எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி 1 கிளாஸ் எடுத்திருக்கேன்னா 2.5 கிளாஸ் தண்ணி வந்து நான் ஊற்றிருந்தேன். ஸோ அது நல்லா வந்து கொதிக்கும் போது கேசரி வந்து போட்டுட்டு இதுவானதுக்கப்புறமா அதை வந்து நல்லா திக்கானதுக்கப்புறமா நீங்கள் வந்து சக்கரை போட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்டாக முந்திரி பருப்பு அதெல்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோதான், சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். இது வந்து ஃப்ரைட் ஆனியன் வந்து வறுத்துட்ருக்கேன். எதுக்காகனா ஜீரா ரைஸ்க்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது மேலே வந்து நம்ம தூவிட்டு சாடும் போது வந்து நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், சூப்பராக வந்து ஜீரா ரைஸ் வந்து செம்மையாக வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சாப்பாடெலாம் செய்யும்போது சும்மா அப்படி போட்டு கிளறி விட்டுறாதீங்க. இன்னும் ஃபோக்ஸ் ஸ்பூனு அந்த மாதிரி வந்து ஏதாவது எடுத்துகிட்டு ஓரத்துலேருந்து இப்படி எடுத்து விடுங்க. செம்ம டேஸ்ட்டாக வந்து இருந்தது. ஸோ நாங்கள் வந்து தால் வச்சு தாங்க அதுக்கு வந்து சாப்பிட்டோம். செம்மையாக இருந்தது, தால் வச்சு சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது காம்பினேஷனு. ரெடி ஆயிடுச்சு பூந்தி ரைத்தா அண்ட் பன்னீர் சப்பாத்தி, ஜீரா ரைஸு, கறி எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.